நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். குருவே சரணம். வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் இந்த ஆக்ரா, மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ் அண்ட் பஞ்சாப் எல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி டூர் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அந்த வகையில் அதுக்கான சூழ்நிலைகள் சரியாக அமைஞ்சு வரட்டும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்ச் மாதத்துலேயே கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் மார்ச் மாதத்தில் பஞ்சாப் பகுதிகளில் சாலைகளில் பனி மூட்டம், அதாவது புகை போல் இருக்கக்கூடிய அந்த பனி மூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குளிர் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். வாகனங்கள் இயக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா நிறைய அசம்பாவிதங்கள் இப்போ கடந்த மாதம் கூட நடந்துகிட்ருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செய்திகளில். அதனால் நமக்கு சீதோஷ்ணமும் கரெக்டாக இருக்கணும், நமக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த யாத்திரைக்கான தேதியை பின்னர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சேலத்துலேருந்து ஒரு அக்கா தினமும் ஃபோன் பண்ண மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கிறீங்க, எப்போங்கன்ட்டு. அதனால் உங்களுக்கும் இதை சொல்லிடுறேன். இவ்வளோ தூரம் ஆர்வமாக நம்மக்கிட்ட கேட்குறதுங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நன்றிகள் இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இது அத்தனையுமே எல்லாம் நம்ம குருவனுடைய ஆசீர்வாதத்தினால தான் கிடச்சிட்ருக்குது, நம்ம குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினால தான் கிடச்சிட்ருக்குது. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு கேட்டுட்ருக்கனால இதை சரியான ஒரு தருணமாக இந்த யாத்திரையை ஏப்ரல் மாதம் 17 17/4/2026 இருந்து 25/4/2026 வரைக்குமான தேதியில் முடியக்கூடிய மாதிரி இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் 15,999, செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் கட்டணம், 3 ஷேரிங் ரூம் உட்பட. இப்போ இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும்? செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் டிக்கெட் போக வர எடுத்து கொடுத்துடலாம். தினசரி 3 வேளை தமிழக சைவ உணவு, தினசரி 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில். இது ரயில் பயணம் உட்பட உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் உள்ளூர் சுற்றி பார்க்க ஏசி பஸ் அல்லது வேன், தங்குமிடம் 3 ஷேரிங் நான் ஏசி ரூம் இது கொடுக்கப்படும். பயணிகளோட செலவு என்ன வரும்? உள்ளூரில் நுழைவு கட்டணங்கள் வரும். ஏன்னா இந்த யாத்திரையில் நிறைய நுழைவு கட்டணங்கள் வரக்கூடிய இடங்கள் இருக்குது. ஆக்ரா, மதுரா, டில்லி, அப்புறமேட்டு ஹரித்வார், இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. அது போக ரோப்கார், ஹரித்வாரில் கண்டிப்பாக ரோப்கார் கட்டணம் வரும். இதெல்லாம் உத்தேசமாக ஒரு 2000 ரூபா ஆகும் உங்களுக்கு மேல் செலவு அப்படிங்கிறது. இதெல்லாம் பயணிகளை சார்ந்தது. மற்றபடி இதில் பார்க்கக்கூடியது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்ப்போம், ஆக்ரா கோட்டை பார்ப்போம், மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி, பிருந்தாவன் இதை பார்ப்போம். ஹரித்வாரில் முக்கியமான கோவில்கள்னு பார்த்தா சண்டி தேவி, மானச தேவி. அது தவிர சில சிறு சிறு கோவில்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நேரம் பொறுத்து. அதே போல் ஹரித்வார்லேயும் முக்கியமானது காசியை போல் தான். கங்கையில் குளிக்கிறது, மாலையில் கங்கா ஆரத்தி பார்க்குறது, இதெல்லாம் காசியினுடைய பார்க்குற மாதிரியே ஹரித்வார்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போக அப்புறம் ரிஷிகேஷில் என்னென்ன பார்க்கலாம்? ரிஷிகேஷில் ஆசிரமங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் அந்த சீதை பாலம், ராமர் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பாலங்கள், அந்த பாலத்தை முக்கியமாக பார்ப்போம். அப்புறம் ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்கள் அதை பார்ப்போம். அப்புறம் இந்த யாத்திரையில் குருக்ஷேத்திரம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னே கூட இந்த பஞ்சாப் யாத்திரை போடும்போது குருக்ஷேத்திரம் போடல. அதே குருக்ஷேத்திரம் போட்டப்போ பஞ்சாப்பை கட் பண்ணிட்டோம். இந்த யாத்திரையில் எல்லாமே சேர்த்து வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அற்புதமான ஒரு குருக்ஷேத்திர ஸ்தலத்தை பார்க்குறதுக்கு, அந்த மண்ணில் கால் வைக்கிறதுமே ரொம்ப புண்ணியம். அந்த குருக்ஷேத்திரம் பார்க்குறோம். அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் அமிர்தசரஸ் பொற்கோவில் பார்க்குறோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கக்கூடிய நம்ம ரொம்ப முக்கியமான சுதந்திர போராட்ட தளத்தையும் பார்ப்போம். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அதாவது தினம் மாலையில் கொடி இறக்க நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமாக உலக பிரசித்தமான அந்த கொடி இறக்க நிகழ்ச்சி பார்ப்போம். டெல்லியில் பிர்லா மந்திர், இந்திரா காந்தி நினைவிடம், காந்தி சமாதி, இந்தியா கேட், செங்கோட்டை அல்லது அக்ஷர்தாம், இது மாதிரியானங்களை பார்த்துட்டு நம்ம சென்னை சேர்றோம். இந்த முக்கியமான இடங்களையெல்லாம் பார்க்கக்கூடியது 17/4 மேலே தான். மேக்ஸிமம் பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறை விடக்கூடிய நேர காலகட்டம் தான். அதனால் நீங்கள் குழந்தைகளோடையும் பார்க்கக்கூடிய கோவில்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் உலக அதிசயமான தாஜ்மஹால் இதையெல்லாம் பார்க்கக்கூடியதுனால இது நீங்கள் குடும்பத்தோடு வர மாதிரியாகவும் இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் விடுமுறை காலகட்டங்கிறதுனால ரயில் டிக்கெட்டுகள் கிடைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். அதே போல் ஒரு வேளை இந்த யாத்திரையில் பள்ளிக்கூட விடுமுறையை நம்ம இந்த தேதியில் விட்டுருவாங்க அப்படின்னா கணிச்சு தான் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை அது ஒரு 2-3 நாளோ அல்லது 4 நாளோ
பள்ளி முழு ஆண்டு தேர்வு விடுமுறைகள் தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி யாத்திரையினுடைய தேதிகள் பின்னாடி மாற்றம் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்க கூட சொல்லுங்கள். நம்ம அதுக்குண்டான மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து முக்கியமான ஊர்கள்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளும் வருவாங்க அப்படிங்கிறதுனாலையும் இள வயதுக்காரங்களும் வருவாங்க. நிறைய நம்ம யாத்திரைகளில் ஆசிரியர்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க. அதாவது இப்போ டியூட்டியில் இருக்கக்கூடியவங்களும் வர்றாங்க, ஓய்வு பெற்றவங்களும் வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆக நீங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது எந்த ஒரு யாத்திரை போட்டாலும் கொஞ்சம் எங்களுக்கு லீவு வர்ற மாதிரி பார்த்து போடுங்க சார், அப்போ தான் நாங்களும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் பண்ணிகிட்ருக்குறீங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் துறையூர்லேருந்து நம்ம கீதா மேடம் அதை தான் வலியுறுத்தி சொல்லுவாங்க. மேட்டூர்லேருந்து, மணப்பாறையிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து பேசக்கூடிய மேடம் இவங்க எல்லாம் வந்து எங்களை ஸ்கூல் டேஸில் பார்த்து போடுங்க அம்மாங்க. அதே போல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க இந்த நம்ம பஞ்சவர்ணம் அட்வொகேட் அக்கா கூட அப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் போகிற டேட் எல்லாமே எங்களுக்கு லீவ் இல்லாத டேட்டாக வருது, நீங்கள் பண்ணுற டூர்கள்லாம் லீவு நாளாக பார்த்து பண்ணுங்கன்னு. அதனால் இந்த லீவு நாளில் விடுமுறை காலங்களில் குழந்தைகளோடு நீங்கள் வரணுன்னு தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடுமுறைகளில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேதியை மாற்றிக்கலாம். இப்போ இந்த கட்டணத்தை மறுபடியும் சொல்லிடுறேன். நபர் ஒருவருக்கு கட்டணம் 15,999. செகண்ட் ஸ்லீப்பர் ரயில் கட்டணம். ஏற்கனவே நம்ம பல யாத்திரைகளில் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு ரயில்வே பாஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்களே ரயில் டிக்கெட் எடுத்துக்கலாம், உங்களுக்கான எந்த கிளாஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அடிப்படையாக நாங்கள் வந்து கழிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்லீப்பருக்கு நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கட்டணத்தை போட்டு தான் கழிப்போம். ஏன்னா ஒரு சில யாத்திரைகளில் அது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் சரி கேட்டு தான் பார்ப்போமேன்னு கேட்குறீங்களா தெரில. உங்களுக்கு வந்து ரயில்வே கோட்டாவில் செகண்ட் ஏசி கூட கொடுப்பாங்க, ரயில்வே பாஸ் ஃப்ரீன்ட்டு. அப்போ நீங்கள் ரயில்வே செகண்ட் ஏசி டிக்கெட்னு எடுத்துருக்கேன், அதுக்கு ஒன்றான டிக்கெட்டை கழிச்சிக்கோங்கன்னெலாம் கேட்டிருக்கிறீங்க. அது வந்து சரி வராது. ஏன்னா நாங்கள் அடிப்படையாக என்ன ஒரு கணக்கீடு பண்ணி போகிறோமோ அதை தான் கழிச்சிக்குவோம். அதனால் உங்களுக்கு ரயில்வே பாஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அடிப்படையான செகண்ட் ஸ்லீப்பர் கட்டணத்தை நாங்கள் அந்த குறிப்பிட்டிருக்க கட்டணத்துலேருந்து கழிச்சிக்குவோம். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து அதை ஏற்பாடு பண்ணிக்கலாம். நாம் சொல்கிறது தான், நீங்கள் அந்த ரயில்வே இதில் போடுற மாதிரி தான் எந்த தேதி என்ன ரயில் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சிறிய முன்பணத் தொகை எங்களுக்கு செலுத்துனீங்கன்னா தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த சிறிய முன்பணத் தொகை எதுக்காக வாங்குறோன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து அங்கே பஸ்ஸு தங்குற இடமெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா, உணவு கொடுக்கறதுக்கெலாம். அதுக்கு எங்களுக்கு கேரண்டிக்காக இந்த ஒரு முன்பணத் தொகை வாங்கிட்டு தான் உங்களுக்கு இந்த விவரங்களை கொடுப்போம். அதனால் இந்த யாத்திரையில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக வந்து ஒரு சிறிய முன்பணத் தொகையை கொடுத்து செலுத்தி முன்பதிவு பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து தான் விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு சிறப்பான ஒரு யாத்திரையோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய போற்றி.